விரண்மிண்டார் இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். பரசுராமனால் உருவாக்கப்பட்ட மலைநாடான கேரள நாட்டில் திருச்செங்குன்றம் அப்படிங்கிற ஊரில் வேளாண் மரபில் பிறந்தவர். தன் வேளாண் தொழிலை சிறப்புற செய்ததோட ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர் சிவஸ்தலங்களுக்கு யாத்திரையாக வந்து சிவபெருமானை வழிபடுறதும் அடியார்களை வழிபடுறதும் இவருடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார். முதல்ல அடியார்களை வணங்கிவிட்டு தான் சிவபெருமானையே வணங்குவார். அப்படி அடியார் மீது ஒரு பற்று இருந்தது. அப்படி ஒரு நாள் அவர் திருவாரூருக்கு வராரு. அப்படி வரும்போது அங்கே இருக்கிற அடியார்கள்லாம் வணங்கிட்டு அங்கே தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மண்டபத்தில் கூடி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. சிவபெருமானை பற்றியும் அடியார்களை பற்றியும் பெருமையாக பாடிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக கோவிலுக்குள்ளே போகிறாரு. கோவிலுக்குள்ளே போகும்போது இவங்க எல்லாரும் அவரை பார்த்த உடனே எழுந்து வணங்குறாங்க. ஆனால் அவர் கண்டு கொள்ளாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் மேலே விரண்மிண்டாருக்கு ரொம்ப கோபம் வருது. நம்ம வணக்கம் செலுத்துகிறோம், அவர் திரும்பி கூட பார்க்காம போகிறாரே, இப்படிப்பட்ட தலகணம் கொண்டவராக இருக்காரே, இவர் பற்றி நம்ம எவ்வளோதான் பெருமையாக சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியில் வராரு. அந்த தேவாசிரிய மண்டபத்தை தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது அவர் காது படவே விரண்மிண்டாரும் மற்றவர்களும் பேசுகிறாங்க. என்னென்னா, இவர் பெரிய தலகணம் பிடித்தவராக இருக்காரே, நம்ம வணங்கும் போது திரும்பி வணங்காமல் இருக்காரே, இப்படிப்பட்டவருக்கு சிவபெருமானும் தூது செல்றாரே, அவரையும் தடுத்தாட்கொள்றாரே, இவங்க 2 பேரையுமே நம்ம சைவத்திலிருந்து நீக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெரிய கோபம், அப்படியே கண்ணீர் மழுகிட்டு மறுபடியும் சிவபெருமான்கிட்ட போய் அழுகிறாரு. நான் என்ன பாவம் செஞ்சேன், என் மேலே எப்படி ஒரு பெரிய பழியை போடுறாங்களே, அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அதுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வேகமாக வந்தேன், என்னை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, என்னை பாடியது போலவே அடியார்களையும் பாடுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தில்லைவாழ் அந்தனர் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியாக புகழ்ந்து பாடுறாரு. அப்படி புகழ்ந்து பாடும்போது விரண்மிண்டாரையும் புகழ்ந்து பாடுறாரு. அப்போ தான் அவருக்கு சந்தோஷம் வருது. அதனால சுந்தரமூர்த்தி நாயனாரை மன்னிச்சிடுறாரு. இப்பேற்பட்ட ஒரு தவறு செஞ்சால் உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்ட விரண்மிண்டாரை சிவபெருமானுக்கும் பிடிச்சு போய் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சிவகணங்களுக்கு தலைவராக ஆக்கிடுறாரு. அதனால் அவர் கைலாயத்துக்கு சென்று சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கார். இதுதான் விரண்மிண்டார் நாயனாரின் வரலாறு.